பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உடைய நாமத்தினாலே எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவில் இருக்கிறபடி நாம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அன்றுவரே, இந்த வருஷத்துல முதல் மாசத்துல கூடியிருக்கிற எங்களோடு கூட நீர் தங்கியிருந்து எங்களோடு பேசி இந்த வருஷத்துல அன்றைய உமக்காக ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய எங்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து நல்ல அனுபவங்களை கற்றுக் கொடுத்து உங்களுடைய சித்தம் எங்களுடைய ஊழியத்தில் நிறைவேறத்தக்கதாக கருத்து வழிநடத்துகிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கூடி வந்திருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நடுவில் ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் என்கிற வாய்ப்புகளை வந்த ஜேம்ஸ் ஐயாவுக்கும், கல்லராயமல்லில் வந்திருக்கிற ரஜித் ஐயாவுக்கும் மற்றும் சார்ஸ் ஐயாவுக்கும் ஐயாவுக்கு எல்லாருக்கும் 6 வயசுக்கு மக்களும் சகரி ஐயாவுக்கும் இன்னும் உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேற்று ஏலகிரி மலையில் எங்கள் சர்ச்சில் உள்ள லீடர்ஸ் ஒரு 60 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு ஏலகிரி மலையில் நேற்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வருஷத்துக்கு ஊழியர்கள் சம்பந்தமான திட்டங்கள் பிளானிங் மீட்டிங் வச்சிருந்தோம் வித் லீடர்ஸ். அதை முடிச்சுட்டு நைட்டு 10 வர்றதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கு. நாளைக்கு கேஜெட் போகணும். ஐயாவுக்கு நான் ஐயா நீங்கள் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும் ஐயா வரணுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு 4 நாளைக்கு முன்னே ஐயா 3 நாளைக்கு முன்னே கேட்டப்போ ஐயா எல்லாருக்கும் சொல்லியாச்சு நீங்கள் வந்துடணும் அப்படின்னாங்க. ஐயா அங்கேருந்து வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் கேஜெட் வரலாம் போகணும் ஐயா அப்படின்னு. இல்லைங்க ஐயா வரணும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சரி வர ஐயா அப்படின்னு சொன்னேன். இப்போ இன்னைக்கு காலையில் எங்கள் பெரியம்மா, எங்கள் ஃபேமிலிக்கு வந்து பெரியவங்க, அவங்க காலமாயிட்டாங்க. இப்போ அதை நான் சொல்லிட்டேனாக்கா, ஓஹோ முதல்ல பிளான் பண்ணது இல்லையா பாஸ்டர், எது இதான் இங்கே வராமல் இருக்கிறதுக்கு, அதனால அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பெரியம்மா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. அது அப்படின்னு ஒரு நினச்சிக்குவாங்களோன்ட்டு என் பையன் சொன்னாக்கா, பெரியம்மா செத்து போயிட்டாங்க. அந்த செய்தி ஒன்று எனக்கு வரல. அது வர்றதுக்குள்ள நம்ம எல்லையை தாண்டிடலாம் எடுக்காரு அப்படின்ட்டு எடுத்து காஞ்சிபுரத்துக்கு வரும்போது ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்படியே தம்பி நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன், சென்னைக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்படிங்களா எப்போ வருவீங்க? மத்தியானத்துக்கு மேலே வந்துடுறேன் முடிச்சுட்டு அப்படின்ட்டு சொன்னேன். அதாவது இது ஒருவேளை வர முடியாதுன்னு சொன்னதுனால பாஸ்டர் ஐயா பெரியம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வேலை சொல்லுவாரோ நினைப்பாரோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதபடிக்கு நம்முடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முயல்மே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு முக்கியமான மகிழ்ச்சி என்னன்னா, எந்த பாஸ்டர் மீட்டிங்கு என்னை கூப்பிட்டாலும் இது வரைக்கும் நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு என்ன கேட்குறாங்க. செய்தி கொடுக்குறது நம்மளை கூப்பிட்டு செய்தி கூப்பிடுறதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம செய்தி கொடுத்து போனாக்க நமக்கு தானே காணிக்க கொடுக்கணும். நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க. ஓஹோ இப்படியெல்லாம் இருக்குதா ட்ரெண்ட் அப்படின்ட்டு எங்கே பாஸ்டர் மீட்டிங் கூப்பிட்டாலும் பயமா இருக்குது வரேன்னு சொல்றது. அதுக்கு அடுத்ததான் கேட்குறாங்க என்ன செய்வீங்கன்னு. முதல்ல டேட் வாங்கிக்கிறாங்க. பெங்களூர்ல கூட ஒரு பாஸ்டர் இப்போ சமீபத்தில், ஐயா நான் நினைச்சேன் நம்ம மெசேஜை ரொம்ப விருப்பப்படுறாங்க அதுக்காக தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அது விஷயம் இல்லை. என் மெசேஜ் கொடுத்த காலம் எல்லாம் இருக்குது. அது விஷயம் இல்லை, இதுதான் மேட்ரு அப்படின்னு நான் டேட் கொடுத்த பிறகு, ஐயா நீங்கள் பாஸ்டர்ஸ்க்கு என்ன செய்வீங்க ஐயான்னு கேட்குறாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இங்கே ஐயா ஃபோன் பண்ணப்போ
அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, அதனால பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா டிசம்பர் மாசத்துல எல்லாரும் செலவு பண்ணிட்டு ரொம்ப ட்ரையா இருக்கிறோம். அதனால அப்புறம் நான் ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றதுக்கு போனப்போ எத்தனை மணி வரைக்கும் பேசணும்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், நீங்க எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் பேசுகையா, நாங்க 12 மணிக்கெல்லாம் போயிடுவோம். அதுல இருந்து நானு எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டா, எவ்வளவு நேரமா பேசுகையா, நாங்க 12 போயிடுவோம் அப்படின்னாங்க. அதுல இருந்து நான் அப்போ எவ்வளவு நேரம் பேசணும்னு எல்லாம் கேட்கக்கூடாது, எங்க போனாலும் எப்ப முடிக்கணும்னு கேட்கணும் அப்படின்ட்டு கிட்ட கேட்டேன். எப்ப முடிக்கட்டும்னு கேட்டேன். ஒரு 1 hour எடுத்துக்கங்க. நாங்க 1 hour வரைக்கும் நான் பேசுறேன். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், ஜனத்தை எப்படி சம்பாதிக்கணும். அதான் செய்தி. நான் இப்ப பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், ஜனத்தை எப்படி சம்பாதிக்கணும், அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. ஜனத்தை எப்படி சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு 7 பாயிண்ட். 14 பாயிண்ட் 1 hour சொல்லி முடிக்கிறேன். இது ரெண்டுத்துல எது முதல்ல சொல்லட்டும்? அதனால பணத்தை பத்தி சொல்றேன் ஃபர்ஸ்ட். பணத்தை வச்சுட்டு ஓரமா வச்சுட்டு ஜனத்தை பத்தி பேசியிருந்தா கூட உங்களுக்கு அந்த பணத்தை பத்தி சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கு அப்படின்னு மைண்ட்ல ஓடும். அதனால பணம் மேட்டர் முதல்ல முடிச்சிடணும். அப்புறம் ஜனத்துக்காக எப்போ ஜனத்தை நாம எப்படி ஜனத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்த மாசத்துல 12-11 தேதியில ரெடியூஸ்ல நம்ம கான்ஃபரன்ஸ் இருக்கும். பிரசங்கவியல் 2 நாள் பிரசங்கவியல் கான்ஃபரன்ஸ். பிரசங்கத்தை சம்பந்தமான ஒரு 12 சப்ஜெக்ட்ஸ் சொல்லி தருவோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா கலந்துக்கோங்க. சரி, பணத்தை நாம எப்படி சம்பாதிக்க வேண்டும்? 7 பாயிண்ட்ஸ். முதல் பாயிண்ட், மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 27வது வசனம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கப்பர்நகூம் என்கிற பட்டணத்துக்கு வர்றாங்க. அந்த வாசல்லையே ஒரு டோல்கேட் மாதிரி வச்சுக்கோமே, அங்க வரி செலுத்திட்டு தான் அதுக்குள்ள என்டர் ஆகணும். எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும், பெரிய கேட்டு. எக்ஸிபிஷன் மைண்ட் அடிச்சுட்டா நமக்கு ஓரளவுக்கு இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய கேட்டு, அங்க வரி செலுத்திட்டு தான் உள்ளே என்டர் ஆகணும். இப்ப இயேசு சாமியும் அப்படி சீஷர்களும் அங்க வர்றாங்க. வந்துட்டு வர்றப்போ வரி செலுத்தும்படி கேட்கிறாங்க. வரி செலுத்தும்படி கேட்டா ஏசாமி கிட்ட காசு இல்லை. ஏசாமி இடத்துல காசு இல்லை. ஏசாமி எப்படின்னா ஊழியத்தை மட்டும் செஞ்சுட்டு வருவாரு, காசு எதிர்பார்க்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ஊழியத்தை மட்டும் செஞ்சுட்டு வருவாரு, காசு எதிர்பார்க்க மாட்டாரு. அதனால அவர்கிட்ட எப்பவுமே காசு இருக்காது. அதனால இப்படி ஏசாமி சொல்றாரு, பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் கடல்ல தூண்டில் போட்டு ஒரு மீன் பிடி, அதுக்குள்ள இருந்து வெள்ளி காசு கிடைக்கும், அதை கொண்டு வா, நாம செலுத்திட்டு உள்ள என்ட்ராகலாம் என்று சொன்னார்.
இப்போ காசு எங்க இருக்குது? மீனுக்குள்ளே இருக்குது. சொல்லுங்க, மீனுக்குள்ளே காசு இருக்குது. அப்போ நம்ம காசெல்லாம் மக்களுக்குள்ளே இருக்குது. நம்ம பிடிச்சிருக்கிற மீன்கள் இருக்குது, ஆத்துமாக்கள், அதுக்குள்ளே இருக்குது காசு. அல்லேலூயா. அப்போ நாம மீன்களை பிடிச்சிட்டா காசு தானா நமக்கு வந்துடும். இன்னைக்கு நம்ம மீனை பிடிக்கிறதுக்கு பதிலாக தூண்டில் போட்டு மீன் பிடிக்க சொல்றாரு இயேசு. அப்படின்னா பர்சனல் எவாஞ்சலிசம். பாஸ்டர்ஸா இருக்கிற நாமும் தனிநபர் ஊழியம் செய்யறவங்களா இருக்கணும். தனிநபர் ஊழியத்துல தான் ஆத்துமாக்கள் கிடைப்பாங்க. தனிநபர் ஊழியம் எப்படின்னா, மாஸ் ஊழியம் எப்படின்னா, இது மீட்டிங் போட்டு பிரசங்கம் பண்றோமே, அந்த பிரசங்கத்தினுடைய எஃபெக்ட் எப்படின்னா, ஒரு எல்எம்ஜி கன் வச்சு டக் 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 சொல்ற மாதிரி. தனிநபர் ஊழியம் எப்படின்னா, குறிப்பிட்ட அந்த மனுஷனை கத்தியால குத்துற மாதிரி. இது மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அவன் சாக வேண்டியதுதான். ஆச்சுங்களா? அவன் சாவான், பழைக்கிறவன் பழைப்பான், தச்சு ஓடுறவன் ஓடுவான். அதுல ரிசல்ட் இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. தனிநபர் ஊழியம்னா கதையை முடிச்சிடலாம். சரிங்களா? புரியுற மாதிரி சொல்றேன் நான். கதையை முடிச்சிடலாம். அவனுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குதோ அதெல்லாம் சொல்லலாம், என்னென்ன விமர்சனம் இருக்குதோ அது கிளியர் பண்ணலாம், அவனுக்கு புரியாத விஷயங்களை புரிய வைக்கலாம், புரியும்படி பேசலாம். தனிநபர் ஊழியத்தில் பர்சனல் எவாஞ்சலிசம். பர்சனல் எவாஞ்சலிசம்னு ஒரு கிளாஸ் நாங்கள் நடத்துறோம். அதுக்காக சொல்லலை, உங்களுக்கு சொல்லணும். அப்போ பர்சனல் எவாஞ்சலிசம் பாஸ்டர்ஸ் இன்னைக்கு செய்யாதது எதுன்னா பர்சனல் எவாஞ்சலிசம் தான். எப்போ பார்த்தாலும் மெசேஜஸ் மீட்டிங்லையும் மேடைகள்லையும் பிரசங்கம் பண்றதுக்கு வாஞ்சியா இருக்கிறாங்க. ஊழிய தனி நபர் ஊழியம் பர்சனல் எவாஞ்சலிசம் செய்யறதுல நிறைய பேருக்கு அவ்வளவா முனைப்பு இல்லை. காரணம், அதுல இருக்கிற ரிசல்ட் தெரியல. அதனால நீ தூண்டில் போட்டு ஒவ்வொருத்தனா பிடி ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையில சேர்த்துரு. அவங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு பணம் வரணும். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருந்து பணம் வரணும். இன்னைக்கு அதை விட்டுட்டு எப்படியோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக என்னென்னமோ பிளான் பண்றாங்க. லாஸ்ட்டுக்கு பொண்ணு பார்க்கிற பிசினஸ் கூட பண்றாங்க. பொண்ணு பார்க்கறாங்க. மாஸ்டர்ஸ் வேலையானது, ஊழியக்கார வேலையா கேட்டா நம்ம பசங்க நம்ம தானே சார் பார்க்கணுன்றாங்க. அது கற்றுக் கொடுத்த தரிசனமும். பொண்ணு பார்க்கறது யாருக்காவது தரிசனம் கொடுத்தா பண்ண வைப்பாரா? அப்போ அதாவது எப்படியாகிலும் பணத்தை சம்பாதிக்கணும், எப்படியாகிலும் பணம் தான் மோட்டிவேஷன். அப்படி இருக்கக்கூடாது. ஆத்துமாக்களை பிடிக்கணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அவங்களுக்குள்ள இருந்து நிரந்தரமான வருமானம் வரும். அல்லேலூயா. அங்கிருந்து வர்றது நிரந்தரம். நமக்கு பொண்ணு பார்க்கறவங்க கொடுக்குறது எவ்வளவு கொடுப்பாங்க? சரிங்களா? அதுலயும் நம்ம இப்போ ஒரு பாஸ்ட் என்கிட்ட சொல்றாரு, ஐயா 10,000 சொன்னையா, 7,000 கொடுத்தாங்க, 3,000 திருமணத்துக்கு அப்புறம் தரேன், நாங்க இது வரைக்கும் கொடுக்கலையா, உங்க சபைக்கார தான் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னா. எங்க சபையில அந்த மாதிரி ஆளுகள் இருக்கிறாங்க, இருப்பாங்க. ஒரு சபைன்னு சொன்னா எல்லா விதமான ஆளுங்களும் இருப்பாங்க. ரைட். ஆகவே நமக்கு பண விஷயத்துல குறையில்லாம இருக்கணும்னா, பாஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், பண விஷயத்துல குறையில்லாம இருக்கணும்னாக்கா கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஆத்துமாக்களை சம்பாதிச்சுட்டா எல்லாமே சம்பாதிச்சிடலாம். இன்னைக்கு எங்க சபையில கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் இருக்காங்க. அவங்க கொடுக்குற இந்த காணிக்கைகளை வச்சுதான் சபையை கட்டியிருக்கிறோம், கார் வாங்கியிருக்கிறோம், ஊழியர்களை செய்யறோம், 10 விதமான ஊழியர்களை செய்யறோம், டிவி ஊழியம் செய்யறோம், கான்ஃபரன்சஸ் நடத்துறோம். எல்லாமே எந்த குறையும் இல்லைங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணுக்கா எந்த குறையும், எந்த குறையும். காரணம் என்ன? மீன் பிடிச்சிருக்கிறேன். நான் என்ன பிடிச்சிருக்கிறேன்?
வெள்ளக்காரத்தோடைய பிடிக்கல, வெளிநாட்டுக்காரங்களை பிடிக்கல, மீனை பிடிச்சிருக்க. கஷ்டப்பட்டு மீன்களை பிடிச்சி இன்னைக்கு லீடர்ஸா 60 பேர் எங்க சர்ச்சில். அவங்களை கூட்டிட்டு போயிட்டு நேற்று இந்த வருஷத்துல எப்படி ஊழியம் நடத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணி அதில் வந்திருக்கிறோம். அப்போ பணம் எங்க நமக்கு, ஹவு கேன் வி மொபிலைஸ் த மணி என்றால், நம்பர் 1 மீன்களை பிடிக்கணும், ஆளுங்களை பிடிக்கணும். சபைகளை கொண்டு வந்து சேர்த்து அவங்க ரட்சிப்புகளை வழி நடத்தி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா அவங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் நமக்கு பணத்தை தருவார். இந்த கான்செப்ட் புரியணும் நமக்கு. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நாம ஆத்துமக்கள் ரட்சிக்கிற விஷயத்திலையும், அவங்களை வேலைப்படுத்துற விஷயத்திலையும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற விஷயத்திலையும், அவங்களுக்கு நல்ல ஊழியம் செய்யற விஷயத்திலையும் ஜபத்திலையும் அவங்களை நாம தயார் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அவங்களை விட்டுட்டு நம்ம வேற வேற வேலைக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்க கூடாது. வேற வேற வேலைக்கு ஒருத்தர் 3 நாளா மீட்டிங் போயிட்டு வராங்க. எங்க போறீங்க? கன்வென்ஷனுங்க, டைமே இல்லைங்கன்றாங்க. யார் கன்வென்ஷன்? அவங்க யாரும் நடத்துற கன்வென்ஷனா? அப்ப நீ ஏன் போறோம்? அவர் நம்ம நண்பர் கூப்பிட்டாரு. இப்போ நண்பர் கூப்பிட்டாருனாக்கா 3 நாள் மாலையில நீ போய் அங்கே போய் உட்காந்துட்டா உங்க ஆத்துமக்கள் என்ன ஆகுது? உனக்கு கூடிய இருக்குது இல்லையா? நீ அந்த 3 நாள் உங்க மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க வேலைப்படுத்துறதோ, அவங்க ஃபேமிலி மீட்டிங் நடத்துறதோ, அவங்களை விசாரிக்கிறதோ, அவங்களுக்கு ஜாப் பண்ணுறதோ, அல்லது அவங்களுக்கு ஏதாவது மீட்டிங் வச்சு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறதோ, ஏதாவது கற்றுக் கொடுக்குறதோ, ஏதாவது ஒரு அவங்களை மோட்டிவேட் பண்ணுறதோ, எஜுகேட் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஏதாவது செய்யணும். சபை ஊழியன்னு ஆர்டர் நமக்கு கொடுத்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்முடைய பணமும், நம்முடைய நேரமும், நம்முடைய உழைப்பும் எல்லாமே சபை மக்களுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் சபை வளரும். அப்போ இப்படியெல்லாம் நம்ம ஒரு சபையை வளர்த்து கொண்டால், ஆற்று மக்களை ஆதாயப்படுத்தினால் அவங்களுக்குள்ள பணம் வரும் நமக்கு. இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். 2வது, பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் என்று சொன்னால், பிரசங்கத்தை நல்லா பண்றதை கத்துக்கணும். பிரசங்கத்தை எஃபெக்டிவா பிரசங்கம் பண்றதுக்கு கத்துக்கணும். பிரசங்கம் பண்றதுக்கு நம்ம செய்யற பிரசங்கம் ஜனங்களுக்கு புரியலன்னா அல்லது பிடிக்கலன்னா நம்ம கிட்ட ஆலயம் வர மாட்டாங்க. ஒரு முறை வந்தாங்கன்னா அடுத்த மீட்டிங் வர மாட்டாங்க. புதுசா யாராவது வந்தாலும் கூட நம்ம பிரீச்சிங் அவங்களுக்கு புரியலன்னா அடுத்த முறை வர மாட்டாங்க. அதனால நாம அருமையா பிரசங்கத்தை எப்படி பண்றது அப்படின்னு கத்துக்கணும். பிரசங்கம் பண்றதெல்லாம் ஒரு கலை. பிரீச்சிங் இஸ் an art. பிரசங்க கலை, அதுக்கு சப்ஜெக்ட் பேர். அதுக்கு அந்த எந்த ஒரு கலையா இருந்தாலும் முறைப்படி கத்துக்கினா ரிசல்ட் பார்க்க முடியும். இப்போ பிரசங்கம் பண்றது ஒரு கலை என்று சொல்லப்படும் பொழுது அதை முறைப்படி நம்ம கத்துக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி இந்தியாவிலே பெரிய சர்ச் ஹைதராபாத்ல இருக்குது, கல்வாரி டெம்பிள். சரிங்களா? அவர் சர்ச்சில் 1.5 லட்சம் பேர் சொல்றாங்க. 3 லட்சம். நான் கூட பார்த்துட்டு வந்தேங்க. அங்கே காங்கிரஸ் நடத்த போனப்போ பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். பெரிய சர்ச்சு, 3 லட்சம் பேர். சரி, இப்போ நம்ம யோசிக்கணும், நீங்க சிந்திக்கணும். அவங்க சர்ச்சில் தீர்க்க தரிசனங்கள் ஏதாவது சொல்றாரு? அவரு பேசுங்க சொல்றது. மிராக்கிள்ஸ் என்ன பண்றாரா? பண்றது இல்லை. வேற ஏதாவது செய்யறாரா? ஒன்றும் பண்றது. வெறும் பிரீச்சிங். அவரோட பிரீச்சிங்லயே மக்கள் தொடப்படுறாங்க, சத்தியத்தை உணர்றாங்க. அவரை கேட்டாலும் எப்படிங்க நீங்க அவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா, வசனத்தை உணவாக தருகிறேன் அப்படின்னாரு. அவர் வசனத்தை உணவாக தருகிறேன் அப்படின்னாரு. அப்போ வசனத்தை சரியா மக்களுக்கு ஒரு உணவு போல நம்ம பகிர்ந்து கொடுக்கும் பொழுதுதான் அது அவங்களுக்குள்ள நல்ல அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், அவங்களுக்கு தெளிவை கொடுக்கும், அவங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கும், அவங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கும். அப்போ அவங்க தொடர்ந்து வருவாங்க, சர்ச்சுக்கு தொடர்ந்து வருவாங்க. அப்போ நம்மளுடைய பிரசங்கத்துல நாம ஏதோ சொல்லிட்டோம் வந்துட்டோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. பிரசங்கத்துல நல்ல எஃபெக்டிவா நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய
வகையில் ஃப்ரூட்ஃபுல்லாக நம்முடைய பிரசங்கம் இருக்கணும். அதுக்கு எப்படி இருக்கும்? சாணம் வந்துடுமா? வராது. அது கற்றுக்கணும். நீங்கள் நம்ம யூடியூப் மூலமாகவே கற்றுக்கலாம். யூடியூப் மூலமாகவே கற்றுக்கணும். நிறைய ஃபாரினர்ஸு, நிறைய இந்தியன்ஸ் எல்லாம் பிரசங்கத்தை நம்ம எப்படி பண்ணுறது எல்லாம் போட்டிருக்கிறாங்க யூடியூப்ல. அதெல்லாம் படித்து அதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கா நம்முடைய பிரசங்கம் அருமையாக ஜனங்களுக்கு பிடிக்கும், புரியும். அவங்க வர்றது மட்டுமெல்லாம் மற்றவங்களை கூட்டிட்டு வராங்க. இப்படிதான் சபை வளரும். சபையை தான் நான் சொன்னேன், சபையில மக்கள் வந்துட்டாங்க பணத்தை குறையிருக்காங்க. அப்போ நம்ம பணத்தை எப்படி மொபிலைஸ் பண்ணணும்னு சொன்னால் பிரசங்கத்தை அருமையாக கற்றுக்கொண்டு அந்த பிரசங்க கலையை கற்றுக்கொண்டு பிரசங்க கலையை கற்றுக்கொண்டு அது எப்படி ஆயத்தப்படுத்தணும், எப்படி அதை பேசணும், எப்படி பேசக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பிரசங்கவியல் நான் நீங்கள் நடத்தினேன் 2 நாள். நீங்கள் யாரெல்லாம் வரல கொஞ்சம் கையை வைத்துங்க. யார் வரல அந்த பிரசங்கவியல் நான் கற்றுக் கொடுத்துருப்போம். நீங்கள் வராதுங்க. ரெட்டிங்ஸில் நடக்குது, முடிஞ்சா வாங்க. அங்கே இந்த பிரசங்க கலையில் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட எப்படி செய்தியை பெற்றுக்கொள்ளணும், எப்படி ஆயத்தப்படுத்தணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, இது விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரைட். அப்போ இதெல்லாம் கற்றுக்கணும். பிரசங்கம் நல்லா இருந்தால் சபை வளரும். இதுக்கு கல்வரி டெம்பிள் சதீஷையா ஒரு நல்ல முன்னுதாரணமே நமக்கு இருக்கிறார். சரி, இதை மறுக்கவே முடியாது. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர்கள்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் நம்ம பங்குக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்யும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பங்குக்கு அவர் என்ன செய்யணுமோ அவர் செய்வார். நாம ஒண்ணுமே நம்ம தயார்படுத்திக்காம, ஆயத்தப்படுத்தாம, கத்துக்காம, சொல்ல தெரியாம இருந்தா பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நம்மள என்ன பண்ண முடியும்? நம்ம மொக்கையா இருந்தாக்கா இல்லைங்களா? இரும்பு ஆயுதம் எப்படி மொக்கையா இருக்கக்கூடாதுன்னு பைபிள் வசனம் இருக்குது. பிரசங்கி 10:10 இரும்பு ஆயுதம் மழுங்கலா இருக்கக்கூடாது, மொக்கையா இருக்கக்கூடாது. நம்மளாம் வந்து ஆத்துமாக்கள் அறுவடை செய்து ஆலயத்துக்கு கொண்டு வருகிற இரும்பு ஆயுதங்கள் நம்ம எல்லாமே. ஆமென். நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா மொக்கையா இருக்கக்கூடாது. எங்க பாஸ்டர் ரொம்ப மொக்கை பாஸ்டர் அப்படின்னு பேசக்கூடாது. நம்ம பத்தி எங்க பாஸ்டர் ரொம்ப மொக்கைங்க, எப்பதான் முடிப்பாரு இருக்கு. எங்களுக்கு அந்த சர்ச்சுக்கு போனாங்க. ஒரு அம்மா பெங்களூருக்கு ஃபோன் பண்றாங்க, ஐயா எங்க பாஸ்டர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா, அதனால நீங்க ரிலே பண்றீங்களே சண்டே மெசேஜ், அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கே போறோம். ஏன்னா அங்க போனாங்க எங்களுக்கு ஆகிய ஆகிரம் இல்லை. அங்க போலனாக்கா நல்லது கெட்டதுக்கு வரமாட்டாங்க. இப்ப நல்லது கெட்டதுக்காக தான் சர்ச்சுக்கு வராங்க மக்கள் நிறைய பேர். அதுதான் போய் இருக்கணும் ஐயா அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம பிரசங்கம் பண்றோம்னாக்க ஒரு பாஸ்டர் ஒரு பாஸ்டருடைய மனைவி சொல்றாங்கன்னா இன்னொரு பாஸ்டர்மா அப்படியே 2 பாஸ்டர்மாங்க, 2 பாஸ்டர்மா. ஒரு பாஸ்டர்மா சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரரு கிரேட்டுங்க. என்ன பாஸ்டர்மா? அதான் எங்க வீட்டுக்காரர் எங்க பாஸ்டர். எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் 2 மணி நேரம் அசால்ட்டா பேசுறாரு. எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் 2 மணி நேரம் அசால்ட்டா பேசுறாரு. எங்க பாஸ்டர் கிரேட் அப்படின்னா அடுத்த பாஸ்டர் சொன்னாங்களாம், அது என்ன பாஸ்டர்? எங்க பாஸ்டர் தான் உங்க பாஸ்டரோட கிரேட் என்னாங்களாம். எப்படி சொல்றீங்கன்னாக்கா எங்க பாஸ்டர் எந்த சப்ஜெக்டுமே இல்லாம 2 மணி நேரம் பேசுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பாஸ்டர் இருக்கிறாங்களா இல்லையா? சப்ஜெக்டே இருக்காது. சப்ஜெக்டை வடிகட்டி பார்த்தா கூட ஒண்ணுமே இருக்குது. அதுல என்ன சொன்னாருன்னா ஆச்சுங்களா, ஆனா சத்தம் இருக்கும், சத்தம் நல்லா இருக்கும், ஓடுறது ஓடியாதெல்லாம் இருக்கும், குதிக்கிறதெல்லாம் இருக்கும், ஆராதனை நடத்துறதெல்லாம் இருக்கும். வாசனை இருக்காது. ஒரு ஆத்மாவை கட்டி நிலைநிறுத்தி பலப்படுத்தி கனி கொடுக்க வைக்கிறது ஆண்டுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதை உணவாய் நம்ம மக்களுக்கு கொடுப்போமானால், தெளிவா சொல்லுவோமானால் மக்கள் திரண்டு வருவாங்க. நமக்கு பண விஷயத்துல குறை இருக்கா? இது 2வது விஷயம். 3வது, பணத்தை நம்ம எப்படி நல்ல பிராக்டிக்கலா சொல்றேன் நான், சரிங்களா? 3வதாக
பணத்தை நம்ம எப்படி மொபிலைஸ் பண்ணலாம் என்று பார்த்தால் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தாசர்களாகிய நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். மக்களை ஆஸ்வதிக்கிற அதிகாரம் நமக்கு இருக்குது. சாத்தான் காரியங்களை அவமாக்கி போடுகிற அதிகாரம் நமக்கு இருக்குது. வியாதிகளை சுகமாக்குற அதிகாரம் நமக்கு இருக்குது. இதை நம்ம பயன்படுத்துறதில்லை. அதை பயன்படுத்தினாவே சபை வளரும். நமக்கு பண விஷயத்துல குறை இருக்காது. எப்படின்னு சொல்றேன். இப்போ உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் தம்முடைய தாசர்களுக்கு தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 10:8. அதேதான். கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவரை ஆராதனை செய்வதற்கும் அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கு லேவியின் கோத்திரம் அந்த ஆசாரியர்கள் ஊழியர்கள். இந்த ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் ஆசீர்வதிக்கிற அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார். என்னாலும் 24ஆம் அதிகாரத்தில் கூட என்னுடைய மக்களிடத்துல போயிட்டு கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்க கடவுது அப்படிலாம் இருக்கு. பார்த்தீங்களா? 6:24 என்ன 26 லாஸ்ட் வசனமா இல்ல 6:24 இதே அந்த விஷயங்களை ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, இதெல்லாம் நீ போய் ஜஸ்ட் அங்க அவங்க ஜனங்களுக்கு நீ வந்து அவங்க மேல அதை கூறு, அதை நீ சொல்லு அந்த மக்களுக்கு, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிற பாருங்களேன். ஆசிங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர், கர்த்தருடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க கடவர், கிருபையா இருக்க கடவர், அவருடைய முகத்தை உண்மையில் பிரகாசமாக்கி இவ்விதமாய் நீ போய் அதை கூறு. ஊழியர்கள் போய் இஸ்ரவேல் புத்திரர்கள் மீது கூற கடவர்கள். சரிங்களா? நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு ஊழியக்காரங்களை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் முடிவு பண்ற நேரமே ஆசீர்வதிக்க வேண்டியது. ஏன் நம்ம மூலமா ஊழியக்கார மூலமா ஏன் அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு. அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு. அந்த அதிகாரத்தை கொண்டு நம்முடைய மக்களை முதல்ல நம்ம ஆஸ்வதிக்கலாம். நம்ம சபை மக்கள் அவனை ஆஸ்வதிக்கும் போது அவனுடைய பண கஷ்டம் தீரும், கடன் தொல்லை விடுதலை ஆவாங்க, உத்தியோகங்கள் கிடைக்கும், குடும்பத்திலே நன்மைகள் நடக்கும், வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அவங்க நல்லா முன்னேறிட்டாங்கன்னா நம்ம முன்னேறின மாதிரி தானே. ஆறு கொடுத்துச்சுனாக்கா மெய்ப்பெரு தானே லாபம். அப்போ இது நாம அதை செய்யறது இல்லை. சும்மா உபதேசம் பண்றோம், பிரசங்கம் பண்றோம், அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் பிரேயர் வர சொல்லிடுறோம், அவங்களை ஜெபம் பண்ணிடுறோம், பிரசங்கம் பண்றோம், அனுப்பிடுறோம். அவங்கள வந்து நம்ம தனித்தனியா ஆஸ்வதிக்கணும், அவங்க குடும்பங்களை ஆஸ்வதிக்கணும். நான் செஞ்சது என்ன செஞ்சு தெரியுங்களா? இதை நான் படிச்ச பிறகு சபையில அனௌன்ஸ் பண்ணிட்டேன், உங்க வீட்டுல நான் உபவாசத்தோட வந்து உங்களை ஆஸ்வதிச்சு ஜெபம் பண்ண போறேன். ஃபேமிலி மட்டும், உங்க ஃபேமிலி மட்டும் இருக்கு, நான் வந்து ஆஸ்வதிக்க போறேன், நீங்களும் உபவாசத்தோட இருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு நான் போய் அவங்களை ஆஸ்வதிச்சு ஜெபம் பண்ணுவேன். அதாவது எங்க சபையில் உள்ளவங்க ரொம்ப ஏழ்மையா இருந்தாங்க. அப்போ எங்க சபையில் உள்ளவங்க இப்ப நல்ல வசதியாக இருந்தாங்க, நம்முடைய ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. அப்பெல்லாம் ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க. ஒரு வீட்டில் அவங்களுக்கு வந்து டெத் ஆயிடுச்சு. அது என்ன பண்றதுக்கு, ஃபியூனரல் பண்றதுக்கு கூட அவங்ககிட்ட காசு இல்லை. ஃபியூனரல் பண்றதுக்கு கூட காசு இல்லை. அப்ப நாங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணப்போ அவரு அது வரை செத்து போனவரு
ஒரு 80-85 வயசு இருக்கும். அவங்க பையன், ஐயா எங்க அப்பாவை அது அங்க ஒரு ஜட்கா வண்டின்னு ஒன்று இருக்குங்க வேலூர்ல. மறிச்சவங்கள இப்போ அந்த என்ன கதை அது சொர்க்கரதம், சொர்க்கரத்துக்கு பதிலாக அப்போ குதிரை வண்டி. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வேலூர்ல இருந்துச்சு. அதை வச்சு நல்ல பாட்டு பாடிட்டே போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு அடக்க ஆராதனை வந்து எங்க ஊர்ல இது வரைக்கும் நடந்ததில்லை. அது ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்களுக்கு நம்ம பணம் போட்டு அருமையாக ஒரு கல்யாணம் மாதிரி பண்ண வச்சுக்கலாம். கல்யாண ஊர்வலம் மாதிரி ஒரே வார்த்தை சொன்னா கல்யாண ஊர்வலம் மாதிரி பண்ணி அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டோமா. அவங்க பையன், அவருக்கு 45 வயசு இருக்கும். அவரு, ஐயா எங்க அப்பாவுடைய வழக்கம் ஒரு திருமணம் மாதிரி பண்ணிட்டீங்களே, ஊரெல்லாம் சந்தோஷமா ஆச்சரியமா பார்க்குற பேர் பண்ணிட்டீங்களே ஐயா, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே, சபைக்கு உங்களுக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, ஏன்னா ஏழ்மையான இருந்தமே செய்யலையே அப்படின்ட்டு, ஐயா நான் ஒன்று செய்கிறேங்க அந்த நன்றி கடன் தீர்த்துக்கிறதுக்காக அப்படின்னா. நன்றி கடன் தீர்த்துக்கிறதுக்காக என்ன செய்யறேன்னாக்க நமக்கு சந்தோஷம் தானே. செய்யுங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டேன். எங்க அப்பா படம் எடுத்து வந்து சர்ச்சில் மாட்டிடுறேங்க. அந்த மொத்தத்துல அதாவது அந்த அளவுக்கு ரொம்ப ஏழ்மையானவங்க சர்ச்சுக்காரங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப 50 லட்சத்துல சர்ச்சு கட்டியிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே இந்த சபை இல்லாம இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் 50 லட்சத்துக்கு. அப்போ எங்க சபை மக்கள் இப்ப அந்த அளவுக்கு எப்படி சொல்றேன் உங்களுக்கு, எப்படி அந்த அளவுக்கு அவங்க கஷ்டம்லாம் தீர்ந்து, கடன்லாம் தீர்ந்து, பிரச்சனை தீர்ந்து, இன்னைக்கு காரு வீடு கட்டிட்டாங்க, கார் வாங்கினாங்க, பசங்க நல்லா படிக்க வச்சாங்க, நல்லா முன்னேறாங்கன்னு சொன்னா அவங்க வீடுகளில் நான் வந்து பிளஸ்ஸிங் மீட்டிங்னு ஒன்று வைப்பேன். அவங்க ஃபேமிலி மட்டும் இருக்கணும், அவங்க ஃபாஸ்டிங்கோட இருக்கணும். நான் எல்டர்ஸ் எங்கள் ஃபேமிலி நாங்கள் ஃபாஸ்டிங்கோட அங்கே போவோம். ஃபாஸ்டிங்கோட போயிட்டு அவங்க வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங்கோட அவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு கொள்ளணும்னாக்கா அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் என்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்து உங்க வாழ்க்கையில கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை நீங்க சரி செஞ்சுக்கணும், ஆணத்தில் அறிக்கை செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும், ஆண்டுக்கு கொடுக்கணும். இது நீங்க செஞ்சா நாங்க செய்யற ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்கும். நீங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை, வாழ்க்கையில ஒத்துழைப்பு இல்லை, வாழ்க்கையில பாவம் இருக்குது என்றால், மீறுதல் இருக்குது என்றால், நான் உங்களுக்கு ஆஸ்வதிக்கணும்னு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாலும் அது பலிக்காது. மத்திய 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்களுக்கு சொல்லும்போதுதான் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க வாழ்த்துங்கள், அந்த தகுதி இருந்தால் அவங்களுக்கு அந்த வாய்க்கும். ஆமா, இல்லைனாக்க திரும்பி வர சொல்லிட்டாரா இல்லையா? அதனாலதான் நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ண மாத்திரத்தில் ஆண்களை ஆசிரிக்க மாட்டேன். நான் ஜெபம் பண்ண மாத்திரத்தில் ஆண்களை ஆசிரிக்க மாட்டேன். நீங்க உபவாசம் இருந்து நீங்க மனம் திரும்பணும், ஆண்டு விரோதமாக உங்க வாழ்க்கை என்ன இருக்குதோ அதெல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கணும். நீங்க அந்த மாதிரி மன்னிப்பு கேட்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் மன்னிப்பாரு. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் செய்யற ஜெபம் பலிக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யாருக்கு இந்த மீட்டிங் தேவையோ நீங்க கை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கை உயர்த்துறாங்க. நாங்க போயிட்டு எங்க ஃபேமிலி மட்டும், அவங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலி தான், எல்டர்ஸ் இருப்பாங்க 2 பேர், அவ்வளவுதான். உபவாசத்தோட போகும். உபவாசத்தோட இன்னும் சபை மக்கள் யாராவது அவங்க குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறதுக்காக ஜெபம் பண்றதுக்காக வர விருப்பம் இருந்தால் உபவாசத்தோட வர்றவங்க வரலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். வருவாங்க கொஞ்சம் பேர். அப்ப எல்லாரும் உபவாசமா அவங்க போவோம். அவங்களும் உபவாசமா இருப்பாங்க. அவங்க குறை, குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அவங்க ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அவங்களுடைய ஆசிரியர் அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன நான் எழுதிட்டேன், முதல்ல கேட்டு எழுதிக்குவேன். அது ஒவ்வொன்றுத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மீட்டிங் அது சார் ஜெபம் பண்ணுவோம். அதோட அவங்களுடைய நம்ம பிரியமா சொல்றீங்களா, சனி ஒழிஞ்சிடும்.
அவங்க பிடிச்சிருக்கிற சனி சும்மா புரியறதுக்காக சொன்னாங்க முடிஞ்சிடும். அவன் தரித்திரம் போயிடும், அவன் கஷ்டம் தீர்ந்துடும். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். அவங்களுக்கு பசங்களுடைய படிப்பு, பசங்களுடைய வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு திருமணம், அப்புறம் வருமானங்கள் கூடுறது, வேலைக்கு பர்மிட் ஆகிறது, புதுசா வேலைகள் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். காரணம் வசனம் அப்படி இருக்குது இல்லையா? நாம் ஊழியக்காரர்கள் அவங்களை போய் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறோமே. அப்ப நம்ம ஆசீர்வதிச்சா அவங்களுக்கு பலிக்கும். இப்படி எல்லாம் செய்து செய்து இப்போ நிறைய பேருக்கு வேலைகள் கிடைச்சிருக்கு, வீடு கட்டி இருக்கிறாங்க, கார் வாங்கி இருக்கிறாங்க, வசதிகள் பெருகி இருக்குது, சபை வளர்ந்து இருக்குது. புரிஞ்சுங்களா? அந்த வீட்டில் உள்ள மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்த்துட்டு அந்த தெருவில் ஒரு 3-4 பேர் புதுசாக சர்ச்சைக்கு வர்றது, இது மாதிரி எல்லாம் நடக்குது. அப்போ நம்ம பண பிரச்சனை தீரணும்னா நம்ம சபைக்கு வரவங்களுடைய பண பிரச்சனை தீரணும். நம்ம சபைக்கு வரவங்களுடைய பண பிரச்சனை தீரணும்னா அது நம்ம கிட்ட தான் இருக்குது. நமக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவங்க பிளஸ் பண்ற அதிகாரம் நமக்கு ஊழியக்காரர்களுக்கு இருக்குது. அப்ப நாம பிளஸ்ஸிங் மீட்டிங் அப்படின்னு நம்ம வீடுகளை வச்சு அவங்க குடும்பத்துடைய பிளஸ்ஸிங்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்க ஆண்டவர் அவங்க பிளஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும் பொழுது நாமளும் ஆஸ்வதிக்கப்படுவோம், பண பிரச்சனை தீர்ந்துடும். அல்லேலூயா. இத மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம சபை நமக்கு பண விஷயத்துல எந்த குறையும் இல்லாம நம்ம நல்ல பண பிரச்சனை தீர்ந்து பெரிய அளவில் ஊழிய செய்ய முடியும். அடுத்ததாக பண பிரச்சனை தீரணும்னா நமக்கு நம்ம மக்களுக்கு, நம்ம சபை மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் செலவு பண்றவங்களா இருக்கணும். நமக்கு வர்ற காணிக்கைகளை சபை மக்களுக்காக செலவு பண்ணணும், சபை மக்களுக்காக செலவு பண்ணணும், சபை மக்களை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக செலவு பண்ணணும். ஒரு 50 பேர் நம்ம சர்ச்சில் இருக்காருன்னு சொன்னா அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கணும். அதான் தனிநபர் ஊழியர் எப்படி செய்யணும் என்ற ஒரு பயிற்சி. அதுல யார் ஸ்பெஷலிஸ்ட், சென்னையிலேயே பெங்களூர்லயே எங்க இருக்கிறாங்க அவங்க வர வச்சு அவங்க காணிக்கை கொடுத்து சொல்ல வைக்கணும். சொல்ல வச்சா இவங்க ஆத்துமாக்கள் எப்படி ஆதாயப்படுத்துறது, தனிநபர் ஊழியர் செஞ்சுட்டு என்பதை தெளிவா விவரமா விளக்கம் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தனிநபர் ஊழியர் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆடுகள் தானே ஆடுகளை குட்டி போடணும், மேய்ப்பன் குட்டி போட மாட்டாங்க இல்லையா? அது போல இப்போ அவங்களே நம்ம தயார் பண்ணி விட்டுறோம்னாக்கா அவங்க அருமையா ஆத்மாதாயம் பண்ணுவாங்க. இப்படி நம்ம சபையில என்னென்ன கேட்டகரி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். இது மாதிரி பயிற்சிகள் கொடுக்கறதுக்காக பணத்தை செலவு பண்ணணும். நாம எதுக்கு பணத்தை செலவு பண்ண ஆசைப்படுறோம்னாக்கா கன்வென்ஷனுக்கு ஆசைப்படுறோம். கன்வென்ஷன்ஸ் வச்சு கன்வென்ஷனுக்கு செலவு பண்றதுக்கு ஆசைப்படுறோம். கன்வென்ஷன் வைக்கிறதுனால 3 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ண கூட 3 பேர் கூட ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அது வேஸ்ட் தான் அந்த பணம். அதனால நம்ம ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் சபை மக்களுக்கு. சபை மக்களுக்கு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு ட்ரைனிங், லீடர்ஸ் ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங், பிரேயர் ட்ரைனிங். இந்த பிரேயருக்கு 12 hours பிரேயர்னு சொல்லி இப்படி பிரேயர் ட்ரைனிங், எவெஞ்சலிசம் செய்யறதுக்கு ட்ரைனிங். இப்படி சபை மக்களை நாம பயிற்சி கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம செலவு பண்ணா அது வேஸ்ட் இல்லை. அதனால நம்ம ஆளுங்க நல்ல ட்ரெயின் ஆவாங்க, நல்ல கூர்மையாக்கப்படுவாங்க, ஊழியத்துல சாதனைகளை செய்வாங்க. அல்லேலூயா. அவங்களுக்காக செலவு பண்ணணும். அவங்க ட்ரைனிங் பண்ணதுக்கு மட்டுமல்ல, அவங்களுடைய கஷ்டங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும். சபை மக்களுடைய கஷ்டங்களுக்கு நாம கொடுத்து உதவணும். அதை விட சிறந்த வருமானம் நமக்கு வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நாம நம்ம சபைக்கு வர்றவங்களுடைய கஷ்டங்களை நம்ம கவனிச்சு அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யறதோ, பொருள் உதவி செய்யறதோ, மற்ற எந்த வகையில நம்ம உதவி செய்ய முடியுமோ அதை அவங்க செலவு பண்ணி செய்வோமானால் அவங்க மறுபடியும் அதுக்கு 2 மடங்காக நமக்கு கொடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. இது பிராக்டிக்கல். அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணா 2 மடங்கு, ஐயோ ஐயா இவ்வளவு செலவு செய்யறாரு, இப்போ நம்ம இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளது அவங்க சிந்தனை இருக்கணும். எப்பவுமே இருக்கும். தீர்மானம் பண்ணுவாங்க.
தீர்மானம் பண்ணிட்டு 2 மடங்கு நமக்கு கொடுக்குற வரைக்கும் அவனுக்கு அது மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எங்க போனாலும் அவனுக்கு ஊழியக்காரர் வந்தா வெறும் கையால் அனுப்பாத அப்படின்ற பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தோம். ஊழியக்காரர் வந்தாருன்னா வெறும் கையோடு அனுப்பக்கூடாதுன்ற பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டோம். அதனால நம்ம எங்க போனாலும் சில வீடுகள்ல நம்மளை பார்த்தாக்கா ஐயா வந்துட்டீங்களே காசு இல்லையா அப்படின்றாங்க. குடும்பக்காரன் போனாக்கா ஒன்றும் இல்லை பாப்பா பக்கத்து வீட்டுக்காரன் போப்பா அப்படி சொல்ல அந்த மாதிரி நம்ம போனோம். அவங்க வந்தா காசு கொடுக்கணுமே, ஏதாவது கொடுக்கணுமே, ஒரு 50 முறையாவது கொடுத்து அனுப்பணுமே அப்படின்னு அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்காம ரொம்ப கேவலங்க இதெல்லாம். இப்படியெல்லாம் நம்ம நான் விசிட்டிங் பண்ண போவேன். விசிட்டிங் பண்ண போனா நான் பெருமைக்கு சொல்லிங்க நான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் பணம் தான் ஒரு 1000-2000 ரூபாய் செலவாகும். அவங்க வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டம் இருந்தால் அவங்க கொடுத்துட்டு வந்துட்டு கொடுக்கறதுக்கோ பசங்களுக்கு எதாவது வாங்கி போகிறதோ இப்படி ஏதாவது நம்ம செஞ்சுட்டு வந்துடுறோம். மறுபடியும் நம்ம கிட்ட வந்துடுது. அதை விட வட்டி வியாபாரம் வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது நான் ருசி பார்த்துட்டு தான் இப்போ நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன். நல்ல வருமானம் இதெல்லாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அருமையான முதலீடு இதெல்லாம். உங்க மக்களுக்கு நீங்க செலவு பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு 5 மடங்கு 10 மடங்கு செலவு பண்ணுவாங்க. நம்ம நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லுவாங்க. ஒரு பாப்பா காலேஜில் சேர்க்கல. அவங்க ஏமா கேட்டாங்க ஃபீஸ் இல்லைண்ணா அப்படின்னாங்க. நான் கொடுத்த 10,000 ரூபாய் 4 வருஷத்துக்கு முன்னே. இது ஒரு உதாரணம். இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இப்போ சேர்த்துருங்க அப்படின்னு போய் சேர்த்தாங்க. அந்த பாப்பா படிச்சு முடிச்சிடுச்சு. MSW இப்போ டூட்டி இருக்குது. மாசம் எனக்கு 3000 ரூபாய் வட்டி வருது. ரசம்பாகம் என் லைஃப்ல என் லைஃப் எந்த எல்ஐசி ஏஜென்ட் கூட வராது. இந்த ரகசியம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா, நான் ஒரு பாஸ்டர் நான் போனோம். அவர் பெரிய பாஸ்டர் இந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. அவர் பேர் சொல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சொல்ல மாட்டேன். அவரு நானு இன்னொரு பாஸ்டர் 2 பாஸ்டர் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு போனோம். பெரிய ரிச் பீப்புள் சாப்பிட்ற ஒரு ஹோட்டல், அது ஸ்டார் ஹோட்டல். போனோம், சாப்பிட்டாச்சு. அப்புறம் அவர் சொல்றாரு, டிரைவரை கூப்பிட்டு, டிரைவர் ஒரு விசுவாசி தான், அவருடைய டிரைவர், அவருடைய டிரைவர், தம்பி பில் பே பண்ணுறேன் சரியா, நான் பே பண்ணுவேன், உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம எவ்வளோ வசதின்னு உங்களுக்கு தெரியுமில்ல, உன் ஆசீர்வாதம் நான் என்ன பண்ணக்கூடாது, உன் ஆசீர்வாதத்துக்கு நான் தடையை வரைக்கூடாதுப்பா, நீ ஆஸ்வதிக்கப்படணும், எனக்கு அதுதான். டிரைவர் அவர் ஆஸ்வதிக்கப்படணுன்றதுக்காகவே பில்லு கட்ட சொல்றான். இவரு கட்டிட்டாக்க அது அவருக்கு தடையாயிடுமா, பாவம், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு இது தடையாயிடுமா. என்னெல்லாம் டெக்னிக் பாருங்க. இந்த மாதிரி ஊழியக்காரர் கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் எதுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஒழிய, ஊழியக்காரங்களுக்கு அவங்க கொடுத்தா ஆசீர்வாதம்ன்றதை விட நாம அவங்களுக்கு கொடுத்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நீங்க ருசி பாருங்க. இனிமே ஒரு அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு சர்ச்சு பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கிளம்புறாங்க. நான் போனேன், என்னம்மா பக்கத்துல சர்ச்சு பக்கத்துல இந்த மாதிரி தான் அம்மாவுக்கு வலிக்குதுன்றாங்க ஆஸ்பத்திரிக்கு. அப்படியே அந்த ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன். போ போ போ. ஆனா வேணாம் வேணாம் இருக்குது, வேணாம், எவ்வளவு இருக்குது, இருக்குதுண்ணா, பிடி போ, முதல்ல போ அப்படின்னு அனுப்புனேன். போனாங்க. அங்க போனா சிஎம்சியில் அவங்க சொந்தக்காரையாக இருந்து எல்லாம் ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. அங்க போனாக்க அது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, கேஸ் ப்ராப்ளம். வந்துட்டாங்க. சாயந்தரத்துக்குள்ள வந்துட்டு அந்த 5000 ரூபாவோட கூட 1000 ரூபாய் போட்டு வட்டி, ஒரே நல்ல 1000 ரூபாய் வட்டி, 5000 மீட்டர் வட்டி கூட பயங்கரமான. இது தெரிய மாட்டேங்குது நமக்கு. நம்ம மக்களுக்கு நம்ம செலவு பண்ணாதான் நமக்கு ஆசீர்வாதம்.
நமக்கு அவன் செலவு பண்ணா அவனுக்கு ஆசீர்வாதம் அதுவும் இருக்குது. இது டபுள் ஆசீர்வாதம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை மாதிரிலாம் நம்ம வந்து பணத்தில் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னாக்க நம்ம மக்களுக்கு நம்ம அவங்க நிலைமையை பார்த்து அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணணும். எங்கே போனாலும் டிஃபன் சாப்பிட்டாலும் டீ சாப்பிட்டாலும் உணவு சாப்பிட்டாலும் எங்கே போனாலும் நமக்காக அவங்க தான் பணம் கட்டணுன்றது விதி அல்ல. அது விதி இல்லை, சட்டம் இல்லை. அது ஒரு சட்டம் ஆக்கிட்டோம் நம்ம சில பேர். நாம் அப்படி நாம் வந்து எங்க சபையெல்லாம் வந்து நாங்கள் டீமை போனோம்னாக்கா என்னை மீறினா தான் அவங்க கட்ட முடியும். அவங்களுக்கு முந்திக்குவேன் நான் போயிட்டு என்ன நீங்க அதெல்லாம் அவங்க கத்துக்கிறாங்க. அதெல்லாம் இந்த அதாவது இது ஒரு டீமா நம்ம போகும்போது கத்துக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு அவங்க கற்றுக் கொடுக்குறோம். நம்ம பிளஸ் நமக்கு ஒரு நல்ல சாட்சி. அதோட கூட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை கட்ட விட மாட்டாங்க. சும்மா கட்டி நம்ம இப்படி பண்ண வேண்டியது அதுக்கு நடிங்க நான் சொல்ல, அவங்க விட மாட்டாங்கன்னு சொல்றேன். நீங்க கட்டணும், நீங்க அந்த பில் பே பண்ணணும்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ண கூட நீங்க இருங்க அப்படின்னு வருவாங்க. வழிய கட்டணும் நம்ம தான் நடிச்சுக்குவோம். கட்டணும் அப்படி படிக்கட்டும். நம்ம ஊழியக்காரர் நம்ம படிக்கட்டும். கட்டணும் ஆசீர்வாதம் கண்டிப்பா ஆசீர்வாதம் தானே அவங்களுக்கு அப்படின்ட்டு அவங்க விட மாட்டாங்க. அதனால அதெல்லாம் அத மாதிரிலாம் நம்ம மக்களுக்கு செலவு பண்ணா நம்ம பண பிரச்சனை தீர்ந்துடும். அல்லேலூயா. நாம கொடுக்குற பணம் விருதாவே போகாது, பல மடங்குல நமக்கு நம்ம மக்கள்கிட்ட நமக்கு வரும். இதை ஒன்று புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த பண விஷயமா நமக்கு குறை இல்லாம இருக்கணும்னாக்கா நாம வந்து நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற டேலண்ட்ஸை டெவலப் பண்ணிக்கணும். நமக்கெல்லாம் ஆண்டு நல்ல டேலண்ட்ஸ் தந்திருப்பாரு. சில பேருக்கு மியூசிக் டேலண்ட் இருக்கும், சில பேருக்கு பாடுற டேலண்ட் இருக்கும், சில பேருக்கு பேசுற டேலண்ட் இருக்கும். அதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டாக்கா, இப்போ எனக்கு ஒரு பாடுற ஒரு டேலண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடுற டேலண்ட்டை அந்த தாளந்தை நான் ஒரு வகுப்புல போய் சேர்ந்து முறைப்படி பாடத்துக்கு கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். முறைப்படி பாடுறதுக்கு கத்துக்கிட்டேன்னா, அந்த சங்கீதம் அதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொன்னா, அப்போ நான் ஆல்ரெடி எனக்கு பாடுற ஒரு டேலண்ட் இருக்குது. இப்போ நான் முறைப்படி கத்துக்கிட்டேன். அப்போ நான் நல்ல ஒரு சிங்கரை தயாராகிடுவேன் இல்லைங்களா? முறைப்படி ராகம்படி தாளத்தின்படி அது பாடுற ஒரு சிங்கராக நான் மாறிடுவேன். கவனிக்கிறீங்களா? அப்போ நான் முறைப்படி ராகம் தவறாம, தாளம் தவறாம, லய தவறாம பாடுற ஒரு பாடகனா நான் தயாராயிட்டேனாக்கா, கவனிங்க, கன்வென்ஷன்ஸ்க்கெல்லாம் என்ன கூப்பிடுவாங்க. ஆமென். கூப்பிடுவாங்க. ஒரு பாடகரை தயாராயிட்டேன்ல முறைப்படி. கன்வென்ஷனுக்காக நான் போகும்போது எனக்கு அங்கே காணிக்கைகள்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. காணிக்கைகள் கிடைக்கும். சரிங்களா? அதனால இது தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பாடி இருக்கிறோம் சார் அப்படின்னு பாடி இருக்கிறீங்க, நல்லது. அது முறைப்படி கத்துக்கோங்க. ஒரு மியூசிக் டேலண்ட் இருக்குதா, முறைப்படி கத்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி மியூசிக் கிடைக்கிறது அந்த டேலண்ட் எல்லாம் இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த டேலண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முறைப்படி கத்துக்க, அதை டெவலப் பண்ணுங்க, தயாராகுங்க. அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய ஆண்டவர் தருவாரு. நிறைய இடங்களுக்கு நீங்க அழைக்கப்படுவீங்க. அப்போ அதுல அப்படி போகும்போது நமக்கு பண விஷயத்துல குறை இருக்காது. இப்படி ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை, தாளந்து, பாடுற தாளந்து, பேசுற தாளந்து, மியூசிக் பிளே பண்ற தாளந்து, இதெல்லாம் தாளந்துகள். இதெல்லாம் வரங்கள் இல்லை. சரிங்களா? வரங்கள் வேற, இதெல்லாம் டேலண்ட்ஸ். இந்த டேலண்ட்ஸை நம்ம டெவலப் பண்ணிட்டு நம்ம கூர்மைப்படுத்திட்டு நம்ம முறைப்படி தயாராகிட்டோம்னு சொன்னா நமக்கு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, பணத்துக்கு கஷ்டம் இருக்காது, பணத்துக்கு நமக்கு குறை இருக்காது. அதனால நம்ம நம்ம அழைக்கப்படுவோம், வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நாம் கர்த்தருக்கு சுத்தமான நாமளே கூட கேசட்ஸ் போடலாம், நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். சரிங்களா? நம்ம ஐயா வந்திருக்காரு பார்த்தீங்களா, ஒருத்தர் ஜான் ஜபராஜ் பாடல் மூலமா எந்த நிலைமைக்கு வந்துட்டார். நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜான் ஜபராஜ் கதை வேணாம், விட்டுருங்க. அது இப்போ அது நாய் இருக்குது.
நாட்டம் நினைக்குது. இப்போதெல்லாம் நிறைய ஊழியக்காரர் இப்போ சொன்னாங்க, யாரும் சொன்னாங்க, மலேசியாவில் சிங்கப்பூர்ல எல்லாம் இந்த பாட்டு பாடுறவங்க தான் ட்ரெண்டா, நம்மள மாதிரி சத்தியம் சொல்றவங்களுக்கெல்லாம் ட்ரெண்டே இல்லையா. எங்க மலேசியா சிங்கப்பூர் இருக்க தமிழ் சபைகள்ல நல்ல பாட்டு பாடி நல்ல மியூசிக் போட்டு பாட்டு பாடுறவங்களுக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தொடர்ந்து அழைப்பு வந்துட்டு இருக்குதான். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டேலண்ட் அவங்களுக்கு இருக்கிறது தானே அவங்க அந்த நிலைமைக்கு போறாங்க இல்லைங்களா. அப்ப நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிற டேலண்ட்டை நம்ம நல்ல இன்னும் முறைப்படி கற்றுக்கிட்டாக்க நமக்கு கூட நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பண விஷயத்துல குறைய இருக்காங்க. சரிங்களா. முக்கியமான ஒரு போனுங்க அட்டன் பண்ணிட்டீங்களா ஆசையா, அது அங்க பிரஸ்ல கொடுத்துருக்குறோம். அது நான் டெவலப் பண்ணிட்டாக்க பண விஷயத்துக்கு நம்ம குறைக்க. ஆண்டவர் வந்து இந்த பிரேயர்ல ஜபத்தின் மூலமாய் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்றது நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, ஒரு அவகாசம் கொடுத்துருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு ஜபம் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு வல்லமையினாலே, சக்தியினாலே, மகிமையினாலே நிரப்பப்படணும். நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம். எவ்வளவு அதிகமா பிரேயர் பண்ணுவோமோ அவ்வளவாக நம்ம ஆண்டுடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்டுடைய மகிமையினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவார். இப்போ நாம் அது மாதிரி பிரேயர் பண்ணும்போது நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த மகிமையும் வல்லமையும் பயன்படுத்தி நம்ம ஊழியங்கள்ல நாம் ஜபங்கள் செய்யும் பொழுது மக்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அவங்க நிறைய நன்மைகள், நிறைய அற்புதங்கள், நிறைய விடுதலை அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க நமக்கு நிச்சயமாக நம்ம புரியும்படி சொல்லணும்னாக்க நம்மளை கவனிப்பாங்க. புரியுது? நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம செய்யற ஜபத்து மூலமா மக்கள் விடுதலை பெறாங்க, சுகம் பெறாங்க, பிசாசு கட்டுகள் இருந்து விடுதலை பெறாங்க, வியாதிகள் சுகமாகுது, அற்புதம் நடக்குதுன்னு சொன்னா, குழந்தை பிறக்காதவங்க குழந்தை பிறகுது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜபத்தின் மூலமா நடக்கும்போது நமக்கு காணிக்கையில் நடத்துவாங்க. வந்து ஹைதராபாத்ல ஒரு கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல நம்ம வேலூர் பகுதியில் இருக்கிற வந்தவாய்ஸில் இருக்கிற ஒரு ஐயா தான் ஊழியம் செஞ்சிருக்காரு, கிறிஸ்துதாஸ். அவர் பேர் கிறிஸ்துதாஸ், பாலாஜி நகர், பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சில் பெரிய சர்ச்சு. ஃபர்ஸ்ட் நாள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு, அந்த பிரசங்க வியல் தான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளாம் தமிழ்நாட்டுக்கு போனதுனால அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மனசு திறந்து நல்லா பேசிட்டு இருந்தார். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு புது கார் அங்கே நிற்குது. புது கார் நிற்கும் போது நான் கேட்டேன், நாங்கள் யார் புது கார் வாங்கியிருக்கீங்க போல இருக்குது அப்படின்னா. நான் வாங்கினேன், இந்த ஊர் எம்எல்ஏ அவன் வாங்கி கொடுத்தான். அவன் ஏன் அவங்க அம்மாவுக்கு மைண்ட் இதாயிடுச்சு. இது எம்எல்ஏ அம்மாவுக்கு எங்க போனாலும் சுகமாக இவர்கிட்ட கூட்டு வந்துருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம யாருமே எங்கேயுமே பார்க்காத ஒரு ஊழியம் அவர் செய்யறாரு. சபை நடத்துறாரு. சபைக்கு ஜஸ்ட் பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டல் மாதிரி ரூம் கட்டி வச்சிருக்காருங்க. ரூமா கட்டி வச்சிருக்காரு. அந்த ரூம்ல அவங்க எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மைண்ட் அப்செட் ஆனவங்க, மென்டல் பேஷண்ட்டுங்க, பில்லி சுண்ணி கட்டுகள் இருக்கிறவங்க, பேய் பிடிச்சவங்க, இந்த மாதிரி தீராத வியாதிங்க, எய்ட்ஸுங்க, இப்படிப்பட்ட கேன்சருங்க, இந்த மாதிரி தீராத வியாதிங்க உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அந்த ரூமுக்குள்ள அவங்கள சேர்த்து இருக்கிறாங்க. ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான் கொடுத்துட்டு. ஆனா அவங்க ஆளுங்க யாராவது இருந்து அவங்களை பார்த்துக்கணும். இவர் என்ன பண்ணுவாரு, நிறைய நேரம் பிரேயர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி இவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டே வருவார். அவனை தொட்டு அவங்க ப்ரே பண்ணிட்டு வருவார். டெய்லி பண்றாரு. இப்படி பண்றதுனால ஆண்டவர் இந்த மாதிரி வியாதிஸ்தர்களுக்கும், பிசாசனுடைய பிடியில் இருக்கிறவங்களுக்கும், பில்லி சுய கட்டுகள் இருக்கிறவங்களுக்கும், மென்டல் பேஷண்ட்டுகளுக்கும் எல்லாருக்கும் சுகமாக்குறாரு. அவங்க சுகமாகும் பொழுது
இது மாதிரிலாம் அவருக்கு நல்ல என்ன பண்றாங்க, நல்ல கொடுக்குறாங்க அவருக்கு. அதுதான் யாரும் அந்த எம்எல்ஏ அவங்க அம்மாவுக்கு மைண்டு அப்செட் ஆகிட்டு மென்டல் ஆகிடுச்சான். அங்கே வச்சுருந்தாங்கன்னா ஒரு மாதம் இவர் ஜபம் பண்ணி நல்லா ஆயிடுச்சான். அதனால அந்த எம்எல்ஏ கார் வாங்கி கொடுத்துருக்காரு. காரு அவன் எம்எல்ஏ வாங்கி கொடுத்தான். இந்த இங்கே தான் இருக்கிறான் பக்கத்து தேர்தல் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையா, அதுக்கும் ஒருத்தவங்க தான் தருவான். இப்ப இவரு பிரசங்கம் கூட செய்ய பண்ண தெரியல இருக்கு. அப்ப யாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் மருமகன் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிற சர்ச்சு. இவருக்கு என்ன கூடியன்னா நல்ல ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்றது மணிக்கணக்கில் அந்த பவரை பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அட்மிஷனே போட்டுடுறாரு. ஜெபம் பண்ணிட்டு சுகமாயிடுறாங்க. ஏங்க ஒரு மென்டல் பேஷண்ட்டு சுகமாயிடுச்சுன்னா எவ்வளோ மனப்பூர்வமா எவ்வளோ ஆயிரமா தருவாங்க இல்லை. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, பாஸ்டர் ஆந்திர காரணங்கள்லாம் நம்ம ஆளுங்க மாதிரி இல்லை, நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி சொல்றாரு, ஆந்திரக்காரங்க நல்லா கொடுக்குறாங்க பாஸ்டர். அது உண்மைனாங்க. ஆந்திரக்காரங்க ரொம்ப நேசம் உள்ளவங்க, கொஞ்சம் யதார்த்தமா இருக்கிறவங்க. நான் ஆந்திரக்காரன் தான், அதனால சொல்லல, அதெல்லாம் சொல்ல உண்மை. நீங்களே சொல்லுவீங்க உங்களை சொல்ல சரிங்களா. அப்போ அதை வந்து என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு அந்த பவர் இருக்குதா இல்லையா? அப்போ நாம் ஆண்டு சமூகத்துல நல்ல ஒரு இடத்துல மினிஸ்ட்ரி போறோம்னு சொன்னா ஒரு 2 மணி நேரம் பிரேயர் இருந்துட்டு அந்த வல்லமையோட கூட போயிட்டு அங்க மெசேஜ் கொடுத்துட்டு அங்க இருக்கிற வியாதிஸ்தர்களுக்கும் அங்க வர்ற பிசாசு காரியங்களுக்கும் நம்ம ஜெபம் பண்ணா பேய்கள் ஓடுறத பார்த்து வியாதிகள் சுகமாகிறத பார்த்து மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது மட்டுமல்லாம நம்ம மூலமா சுகம் பெற்றவங்க, வியாதி விடுதலை பெற்றவங்க நமக்கு காணிக்கைகள் தருவாங்க. ஆமென். இப்படியாக ஆத்மாக்களும் கிடைக்கும், காணிக்கைகளும் கிடைக்கும். அதுல பண விஷயத்துல நமக்கு குறையில கஷ்டமே நீங்க சொல்லணும்னாக்க நம்ம இதெல்லாம் பண்ணா பணம் கஷ்டம் இருக்காது. இப்ப பண கஷ்டம் எதனாலுமே இதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. அதனாலதான் பணத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு நமக்கு. அதனால நமக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காரு, ஜனங்களை பிளெஸிங் பண்றதுக்கு அத்தாரிட்டி தந்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும். டேலண்ட்ஸ் தந்திருக்கிறாரு. கடைசியா 7வது ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவின் வரங்களை தந்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற 9 வரங்கள்ல நமக்கு 1, 2, 3, 4 அப்படிலாம் கொடுத்திருக்கிறார். அந்த 1 கொரிந்தியருக்கு முதல் நிருபத்துல 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி அவங்களுக்கு பகிர்ந்து தருகிறார். 2, 3 அப்படி நம்ம தர அவைகளை நம்ம கரெக்டா பயன்படுத்தினாலே அதை பத்தி நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பாயிண்ட் நம்ம ஒரு என்னன்னா அதை பத்தி யோசிக்கிறதே இல்லைங்க. நமக்கு என்ன ஆண்டவர் வரம் தந்திருக்கிறாரு என்கிற விஷயத்த அதை யோசிக்கிறது இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பிரசங்கம் பண்றது, ஊழியத்துல போறது, பிரேயர்ல நடத்துறது, இந்த மாதிரி இதுலதான் இருக்கிறோமே ஒழிய ஆண்டவர் எனக்கு என்ன வரம் தந்திருக்கிறார், எத்தனை வரங்களை தந்திருக்கிறார், அதை நான் கர்த்தருக்காக எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்துல அவ்வளவு சீரியஸா நம்ம டீப்பா திங்க் பண்றது இல்லை. நீங்க ஒண்ணு சொல்ற பாருங்க, அதை கரெக்டா பயன்படுத்தி ரொம்ப முன்னுக்கு வந்தவர் டீச்சர்ஸ் ஐயா. ஆமென். ஆண்டவர் கொடுத்த வரம், சுகமாக்கிற வரம், அற்புதம் செய்கிற வரம் ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதை வச்சு நல்ல ஊழியம் செஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்தார், கோடியா சம்பாதிச்சிட்டார். சரிங்களா? அதாவது வைத்தியச்சோட சொல்லுறேன் நான், நீங்க உண்மையா இல்லையா நான் சொல்றேன். சபைகளை கட்டல ஒண்ணு இல்ல அவர் கொடுத்த வரத்தை அவர் எப்படி டெவலப் பண்ணி அவர் எப்படி டெவலப் ஆயிட்டார் பாருங்க. நமக்கு அந்த மாதிரி யோசனை இல்லை, நமக்கு இல்லாம இருக்குது அந்த வரங்கள். எத்தனையோ வரங்கள் நமக்கு வந்திருக்காரு, 1, 2, 3 நம்ம அந்த பரிசுத்த ஆவியுடைய 9 வரங்களே ஏதோ 1, 2, 3 நமக்கு இருக்குது. அதை நம்ம அதை பத்தி டீப்பா திங்க் பண்றது இல்லை, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நாம் கூட முன்னேற முடியும். நம்ம பணம் விஷயத்துல
யாரும் சொல்லுவாங்களே, பெரியவங்க சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, கையிலேயே வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்காக தேடினா அழுதானா அலைஞ்சான்னு சொன்ன மாதிரி தான் எல்லாமே நம்ம கையில இருக்குதுங்க. புரிஞ்சிருக்கும். இப்ப நான் சொன்னது எல்லாமே நம்மளால முடிகிற காரியம், நம்ம கையில் இருக்கிற காரியம். இதை நாம செய்யாததுனால பணத்துக்கு கஷ்டப்படணும். அதனால இந்த ஜனவரி மாசத்துல ஆண்டு சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்தாரு, எதுனா அட்ரஸ் தருவீங்க. நான் நினைச்சா பண கஷ்டம் தீர்றதுக்கு எதுனா அட்ரஸ் கொடுப்பீங்க, வெளிநாட்டு அட்ரஸ். நாங்க நினைச்சேன் இது என்னையா இது சொல்லிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கே தெரியாது உங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னா அட்ரஸ். சரிங்களா? ஆகவே இந்த மாதிரி பண்ணா சபை டெவலப் ஆகும், நாம டெவலப் ஆகும், ஊழியம் டெவலப் ஆகும், நல்ல ஆண்டவருக்காக சாட்சியாக மகிமையாக வாழ முடியும். அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க, அந்த 7 காரியங்கள் பண பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், பிரசங்கங்களை நல்லா கத்துக்கணும், பிரசங்கிக்கணும், ஆண்டு கொடுத்துள்ள அதிகாரத்தை பயன்படுத்தணும், மக்களுக்காக செலவு பண்ணணும், தாளந்துகளை டெவலப் பண்ணிக்கணும், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும், வியாதிகளை சுகமாக்கணும், பிசாசின் கட்டுகளை உடைக்கணும். ஆண்டு கொடுத்துக்க வர என்னது என்று முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அருமையா டெவலப் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம டெவலப் ஆகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்ப பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் என்பது முடிச்சிட்டோம். ஜனத்தை எப்படி சம்பாதிக்கணும், மக்களை எப்படி சம்பாதிக்கணும். இப்ப அந்த காலத்துல எல்லாருக்கும் வயிறு எரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே ஏசு பின்னால போறாங்களே அப்படின்னு வயிறு எரிஞ்சிட்டாங்க இல்லைங்களா? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் 19 12 19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்ததெல்லாம் வீணென்று அறிவதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின்னாக போயிற்றே என்றார். உலகமே அவருக்கு என்ன போயிடுச்சப்பா, நம்ம பிஜேபி காலியாகுது. பிஜேபியா சீமான் கட்சியா காலியாகுது, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப நினைக்கிற மாதிரி அந்த காலத்துல அவங்க பரிசெய்கிறவங்க எல்லாம் அவங்க தான் லீடர்ஸா இருந்து, அவங்க தான் பெரிய மத தலைவர்களா குருக்களா அதிகாரம் செலுத்தி இருந்தவங்க. ஏசாமி வந்த பிறகு எல்லாரும் அவர் பின்னால போயிட்டாங்க. உலகமே அவர் பின்னால போகுதே, நம்ம என்ன செய்யலாம்னு புலம்புறாங்க. அப்போ உலகத்தையே தன் பக்கமா திருப்பி கொண்டார் இயேசு. அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சதுனால இந்த உலகம் ஒரு பக்கமா திரும்பிச்சு. ஒரு 7 காரியங்கள். முதலாவது அது மாதிரி நம்ம செய்யணும். அப்ப நம்ம பக்கமா திரும்புவாங்க ஜனங்க. அதுதான் இது கத்துக்கணும் நம்ம எல்லாம். அப்போ உலகம் அவர் பின்னாடி போனதுக்கு, மக்கள் எல்லாம் அவர் பக்கமா திரும்பி அவரை பின்பற்றி போனதுக்கான காரணங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, நம்ம கிட்ட ஜனங்க வர்றதுக்கு ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிடணும். ஆமென். அப்ப என்ன பண்ணார் அவரு என்றால், அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கள் மீது அக்கறையா இருந்தார். அன்பா இருந்தார். அப்புறம் சொல்றேன், அக்கறையா இருந்தார். ஒரே ஒரு மனுஷன், அவனுக்கு 2000க்கும் மேற்பட்ட பிசாசுகள் அவன் உடம்புல. அவன் எங்கேயோ இருக்கிறான். ஏசாமி எங்கேயோ இருக்கிறார். அந்த ஒருத்தனுக்காக இயேசுசாமி ஒரு படகுல ஏறி பயணம் பண்ணி அடுத்த கரைக்கு போய் அவனை விடுதலைக்கிறார். சுகமாக்கிட்டு கிளம்பி வரும்போது அவன் என்ன சொல்றான், மார்க் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல, ஐயா நானும் வந்துடுறேன் ஐயா உங்க கூடவே அப்படின்றான். இல்லையா? நானும் உங்க கூடவே வந்துடுறேன் ஐயா. 5:1 இல்லையா வரும், 12 இல்லையா வரும். 5ஆம் அதிகாரத்துல மார்க் 5:1-2 வராது நினைக்கிறேன். 12ஆம் வசனத்துல 15ஆம் வசனம் வராமா? அந்த வார்த்தை பாருங்க ஐயா. சுகமானவன் நம்ம சொல்றோம், ஐயா நானும் கூட வந்துடுவேன் ஐயா. மார்க் 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் பாருங்க.
18 அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். உத்தரவு கொடுக்க அவன் என்ன சொன்னான்? ஐயா உன் கூட வந்துடுறியா? அவனுக்கு என்ன குடும்பம் இல்லையா, வீடு பசங்க இல்லையா, எல்லாத்தையும் விட்டு உன் கூட வந்துடுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு இயேசுசாமி அவன் மேல அக்கறை செலுத்தி அவரை போய் அவரை ரட்சிப்புகளை வழி நடத்துறதுனால உன் கூடவே வந்துட வேண்டும். அல்லேலூயா. அப்போ மக்கள் நம்ம கூட வரணும்னா, நம்ம கிட்ட வரணும்னா, மக்கள் நம்ம சம்பாதிக்கணும், ஜனங்களை சம்பாதிக்கணும்னா அவங்க மேல ஒரு அக்கறையை காண்பிக்கணும். அவங்க மேல அக்கறையா இருந்து அவங்க இப்படி ஆகணும், அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யணுங்க. ஒரே வார்த்தை சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். சரிங்களா? அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற ஊழியம். அதை செஞ்சா ஜனங்க நம்ம கிட்ட வந்துடுவாங்க. சரிங்களா? ஜனங்க நம்ம கிட்ட வந்துடுவாங்க. அதை நான் சொல்ல பார்த்தீங்களா, எங்க சபை மக்களுக்கெல்லாம் நீ பார்க்கல எங்க சபை மக்களை எப்படி கடித்து கொள்வேன், எப்படி கத்துவேன், எப்படி அவங்க மேல கோவப்படுவேன்னு அந்த மாதிரிலாம் ஒரு பாஸ்டருக்கு என்ன போயிட்டு போறாங்க அவங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி கத்துனா போயிடுவாங்க வேலை சபைக்கு அப்படின்னாரு ஒரு பாஸ்டர். நான் சொன்னேன் போக முடியாது, என்னை விட்டு போக முடியாது, அவங்க 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 ஹார்ட்டை நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அல்லேலூயா. எப்படி இது மாதிரி தான் அவங்க நேரத்தை பார்த்து அவங்க குறைய பார்த்து அவங்களுடைய சுச்சுவேஷனை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன், அக்கறையா செய்யறேன். அதனால நம்ம கிட்ட இருந்து யாருமே வெளியில போக மாட்டாங்க. அதனால ஒரு நம்ம ஜனங்க நம்ம கிட்டே இருக்கணும். நம்ம கிட்ட வரணும்னா அவங்க மேல நம்ம அக்கறை செலுத்தணும். கேர் அண்ட் கன்சர்ன் ஜனங்க மேல நம்ம செலுத்தினா நம்ம கிட்ட ஜனங்க வருவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட வர்றவங்களுக்குள்ள அவங்க நம்ம உதவிகளை செய்வது ஊர்ல சொல்றாங்க, அந்த ஐயா பாஸ்டர் மருந்து காசு கொடுக்குறாரு, பசங்களுக்கு பழைய டியூஷனுக்கு காசு கொடுக்குறாரு, நான் என்ன முடிஞ்சதை செய்யணும்ன்றேன். அப்போ என்ன ஒரு அக்கறை பாரு, எவ்வளோ அன்பு பாரு ஜனங்கள் இது அப்படின்ட்டு மற்றவங்க கேள்விப்படுவாங்க, மற்றவங்கெல்லாம் சபைக்கு வருவாங்க. இப்படியாக ஜனங்களை நாம வசப்படுத்திக்கணும்னாக்கா, ஜனங்களை வர வைக்கணும்னாக்கா, சரிங்களா? ஜனங்களை வர வைக்கணும்னாலும் வசப்படுத்திக்கணும்னாலும் அவங்க மேல நாம அக்கறை செலுத்தணும். அல்லேலூயா. அப்போ இவன் மேல அந்த அக்கறை காமிச்சதுனாலதான் இவன் ஐயா நான் உங்க கூட வந்துடுவேன். அப்ப நாம ஜனங்க மீது அக்கறை காண்பித்தா நம்ம கூடவே அவங்க வந்துடுவாங்க. அல்லேலூயா. நம்ம கூட நம்ம கிட்ட வந்துடுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது ஜனங்களை நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் என்றால், ஜனங்களிடத்துல அதாவது அக்கறையோடு ஆண்டவர் ஊழியம் செய்தார். அக்கறையோடு ஊழியம் செய்தார். ரெண்டாவது அன்போடு ஊழியம் செய்தார். அவர் ஒரு வசனம் இருக்குது, அவர் எப்படி நேசிச்சார்னு சொல்லிட்டு மார்க் 10ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல அவர் அன்போடு ஊழியம் செய்தார் என்பதுக்கு அது ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம். மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனுக்கு அந்த குறையை சுற்றி காமிக்கிறார். சரி, அப்ப ஆண்டவர் செய்த ஊழியத்துல அன்பு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த ஊழியத்துல அன்பு இருந்துச்சு. நாம செய்யற ஊழியத்துல அன்பு இருக்கணும். சீரியஸ்னஸா இருந்தா முடியாது. கண்டிப்பா இருந்தா, கண்டிப்பும் சீரியஸ்னஸும் இருந்தா அது வேலைக்கு ஆகாது. ஜனங்களிடத்துல அன்பா நம்ம பழகணும். நம்ம அன்புக்கு அவங்க அடிமை ஆயிடணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவங்க நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். இப்போ ஆண்டவர் மக்களை நேசித்து அன்போடு ஊழியத்தை செய்திருக்கிறார். நாம கூட மக்களிடத்துல அன்பாய் அனுபவமானால், பேசுவோமானால், நடத்துவோமானால் ஜனங்களே சம்பாதிச்சிடலாம். அப்போஸ்தலர் பவுலுடைய ஊழியத்துல கூட அதுதான் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 12:15 சொல்றாரு, உங்களிடத்துல நான் அன்பு கூர்ந்து என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்காக செலவு பண்ணுவேன், என்னையும் செலவு பண்ணுவேன். அல்லேலூயா. உங்களை நான் நேசித்து அன்பு கூர்ந்து என்கிட்ட இருக்கிற பணத்தையும் செலவு பண்ணுவேன், என்னையும் செலவு பண்ணுவேன். அப்போ பவுலும் கூட அன்போடு கூட செய்திருக்கிறார். அதனால பெரிய சாதனை, பெரிய ஊழியம் செஞ்ச நிறைய சபைகள் இருந்தார். அதனால நம்ம கிறிஸ்துவத்தினுடைய கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரிக்கு அடித்தளமே அன்புதான். இயேசு அன்பினால உலகத்தை ஜெயிச்சார். அதே ஊழியத்தை தான் நாம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம்.
நாம அன்பினாலதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அதனால ஜனங்கள் இடத்துல நாம் அன்பா பழகணும், அன்பா பேசணும், அன்பு செலுத்தணும். அப்பொழுது பவுலுடைய இடத்துல சொல்வாரு, இவரு எல்லாரையும் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கிறவரு, தன்னையே தருவேன், பணத்தையும் தருவேன்னு சொல்ற அந்த அளவுக்கு நேசமுள்ளவர் அவர் இருந்தார் பார்த்தோம் இல்லையா? ஒரு இடத்துல சொல்வாரு, நீங்க ஒரு உயிரே அப்படி தரத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க என்றாரு. ரோமருக்கு எழுதியிருப்போம் 16 அதிகாரத்துல 4 வருஷத்துல இருக்கிறீங்க அப்படின்னாரு. வந்துருச்சுங்களா? ஓகே ஓகே, ஒரு 6 நிமிஷத்துல 1.5 ஆயிடும். சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றாரு பேதுரு? பவுல் ரோமர் படிங்க 16 ரோமர் 16:4. தங்கள் கழுத்தை அதை எப்படி கொடுப்பாங்க? காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, காயத்தை மட்டும் எப்படி கொடுப்பாங்க? விதவிதமா சொல்லி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. விதவிதமா சொல்றோம், நம்ம விதவிதமா யாரையாரும் கூப்பிட்டு வச்சு சொல்ல வைக்கிறோம், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க காசு. அப்போ பவுலுக்கு கழுத்தையே கொடுக்குறேன்ற அந்த அளவுக்கு அன்பு செலுத்துறாங்க. காரணம், இவர் அந்த அளவுக்கு அன்பு செலுத்தி இருக்கிறார். ஆமென். அப்போ ஜனங்க நம்ம கிட்ட வரணும்னா, வசப்படணும்னா, ஜனங்களை சம்பாதிக்கணும்னா ஜனங்கிட்ட நாம அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், அன்பா பழகணும், அன்பா அணுகணும், அன்பா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். மூணாவதாக 5 நிமிஷத்துல உங்களுக்கு 5 விஷயம் சொல்லிடுறேன். மூணாவது, ஜனங்களை நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் என்றால், குறை குற்றம் இல்லாம, அதாவது நம்ம என்னத்தை பிரசங்கம் பண்றோமோ அதன்படி நடந்துக்கணும். அப்ப நம்ம கிட்ட ஜனங்கள் வருவாங்க. சரிங்களா? நாம சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணா இருந்துச்சுன்னா, நம்ம பிரசங்கத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, பிரசங்கம் மட்டும் பண்ணிடுறோம், ஊருக்கு உபதேசம் பண்றோம், ஆனா அதுல எதுவுமே நம்ம வாழ்க்கையில இல்லை, அப்படி நம்ம நடந்து கொள்வோம்னா ஜனங்க வரமாட்டாங்க. நாம என்ன சொல்றோமோ அதன்படி நடந்துக்கிட்டா ஜனங்க நம்ம இடத்துல ஜனங்க வருவாங்க. இயேசு கிட்ட எல்லாரும் உலகமே இயேசு பின்னால போகுதே அப்படின்னு புலம்புனாங்களே, காரணம் என்ன? அவரு எந்த குறையும் குற்றமும் இல்லாதவராய் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. ஒரு நேரத்துல ஓபன் சேலஞ்சிங் பண்றார். யோவான் சுவிசேஷம் 8:46 உங்களை யாராகிலும் என்கிட்ட ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியுமா? ஓபன் சேலஞ்ச் பண்றார். அந்த அளவுக்கு அவரு பவித்திரமா வாழ்ந்திருக்கிறார், பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறார். அது மேல வாழ்ந்ததுதான் ஜனங்கள் நம்ம பின்னாடி இயேசு பின்னாடி வந்தது போல நம்ம பின்னாடியும் வரணும். மூணாவது விஷயம் அது. நாலாவதாக, ஜனங்க நம்ம பின்னாடி வரணும்னா நாம ஞானத்தோடு ஊழியம் செய்யணும், ஞானமா இருக்கணும், ஊழியத்துல ஞானமா நடந்துக்கணும். ஏசாமி ஞானமா ஊழியம் செஞ்சாருன்னு சொல்லி கூட ஒரு வசனம் இருக்குது. ஞானமா ஊழியம் செய்தாரு, அவருடைய ஞானத்தை பார்த்து அவங்க அதிசய வியந்தாங்க அப்படின்ட்டு லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். அப்போ இயேசு சீசர்கள் அனுப்பும் போது கூட என்ன சொன்னார்னா, ஞானமா ஊழியம் செய்யுங்க, be wise like a serpents அப்படின்னாரு. எது? பாம்பை போல வினாவுள்ளவர்களாக, be wise like a serpents அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஊழியக்காரன்னு சொன்னா ஞானம் இருக்கணுங்க. எல்லா விதமான ஞானத்தோடு நான் உங்களுக்கு போதித்தேன் அப்படின்னாரு பவுல். அப்போ நாம நல்ல ஞானத்துல எல்லா விதமான ஞானங்களை கற்றுக்கொள்ளணும். இப்போ பிறந்ததுல இருந்தே யாரும் ஞானியா பிறக்கிறது இல்லை, பிறக்கும் போதே ஞானி இல்லையா சொல்ல முடியுமா? பிறந்த பிறகு அவங்க ஞானிகளை தயாராயிட்டாங்க. ஆமென். அப்போ நாம கூட அவங்க எப்படி தயாரானாங்க? அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க, ஒர்க் அவுட் பண்ணி தயாராயிட்டாங்க, ஞானத்துல சிறந்தாங்க. அது போல நாமளும் ஞானத்துல நல்ல எல்லா விதமான ஞானங்களை கற்றுக்கொள்ளணும் என்று நாம முயற்சி எடுத்தோம். நாமளும் நல்ல ஞானம் உள்ளவங்களா ஊழியக்காரர்களா உருவாகவும் ஞானத்தோடு ஊழியம் செய்தா சக்சஸ் ஆகும். ஆமென். இப்போ ஊழியம் என்றால் ஞானத்தோட செய்யணும். ஊழியம் என்றால் ஞானம் இல்லாம நம்ம ஊழியம் செஞ்சா நம்ம ஒர்க் ஆக முடியாது. ஒருத்தர் விசிட்டிங் கார்டை போட்டிருக்காரு, கவனிங்க, விசிட்டிங் கார்டை போட்டிருக்காரு, பாஸ்டர் சாமுவேல், டிசிக்னேஷன் எவாஞ்சலிஸ்ட். புரியுதா? பாஸ்டர் சாமுவேல்
எவாஞ்சலிஸ்ட். இப்போ ஒரு பாஸ்டரா எவாஞ்சலிஸ்டா? புரியுது? பாஸ்டர் சாமுவேல் எவாஞ்சலிஸ்ட். அப்ப எவாஞ்சலிஸ்ட் எப்படி பாஸ்டர் ஆவாரு, அல்லது பாஸ்டர் எப்படி எவாஞ்சலிஸ்ட் ஆவாரு? இப்போ நான் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது ஃபில்அப் பண்ணுவோம் ஃபார்ம். ஐயா நீங்க என்ன பாஸ்டரா மிஷினரியா எவாஞ்சலிஸ்டானாக்கா, நான் மிஷினரி. மிஷினரிங்களா? இல்லை பாஸ்டர். பாஸ்டரா இல்லை எவாஞ்சலிஸ்ட். ஒருத்தர் சொல்றாங்க, மூணு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நான் இப்படி சொல்றது நினைச்சது முட்டாத்தனமா இருந்தா என்னத்த ஊழியம், கடவுளுக்கு நம்ம என்ன ஊழியம் செய்ய முடியும்? அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஞானத்தோட ஊழியம் செய்யணும். ஞானத்தோட ஊழியம் செஞ்சாதான் ஜனங்க நம்ம தேடி வருவாங்க. சரிங்களா? ஏசாமி ஞானத்தோட ஊழியம் செய்ய ஜனங்க ஃபாலோ பண்ணாங்க. நம்மளும் ஞானம் ஊழியம் செய்யணும். கர்த்தர் நம்மையும் ஜனங்க தேடி வருவாங்க. இது 4வது விஷயமா 5வது விஷயம் இல்ல? 4. 5வதாக அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பிரீச்சிங் இருக்கணும். நல்ல பிரீச்சிங் இருந்தால் ஜனங்க வருவாங்க. 5வது விஷயம். 6வது விஷயம், நமக்கு ஒரு தியாகம் இருக்கணும். ஊழியத்தில் தியாகமா இருக்கணும். ஊழியத்தில் சொகுசா இருக்கிறவங்க, சுகபோகமா இருக்கிறவங்க உயிரோட செத்தத்துக்கு சமம். அப்ப ஊழியம் சொன்னா ஒரு தியாகம், சாக்ரிஃபைஸ் ஊழியம் செய்ய முடியாது. ஆனா இயேசுடைய தியாகத்தை பத்தி சொல்லணும்னாக்கா, அவரு பகலெல்லாம் பிரசங்கம் பண்ணினார், இரவிலே ஜெபம் பண்ண போனார், பயணங்கள்ல படகுல தூங்குறார். சாப்பாட்டுக்கு வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்டாக்கா, யோகா 4ஆம் அதிகாரத்துல எனக்கு சாப்பாடு வாங்கி போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு சாப்பாட்டையும் கூட விட்டுறாரு. இதெல்லாம் சாக்ரிஃபைஸ். இப்படி இயேசுடைய சாக்ரிஃபைஸை பத்தி பைபிள் நிறைய பார்க்கணும். அப்போ கடவுள் இயேசுசாமி ஒரு ஊழியத்துல சாக்ரிஃபைஸோட ஊழியம் செஞ்சார். ஜனங்க அவர் பின்னால போயிட்டாங்க. நானும் கூட ஜனங்கள் இடத்துல ஒரு சாக்ரிஃபைஸ், நேரம் பார்க்கக்கூடாது, மழை பார்க்கக்கூடாது, வெயில் பார்க்கக்கூடாது, தூரம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்காக திரியறதுல, அவங்களுக்காக செய்யறதுல, அவங்களுக்காக கொடுக்கறதுல, அவங்களுக்காக ஓடுறதுல, அவங்களுக்காக பிரசங்கம் பண்றதுல, அவங்களுக்காக நடத்துறதுல, இதெல்லாம் பார்க்காம சாக்ரிஃபைஸ ஊழியம் செஞ்சா ஜனங்க நம்மளுக்கு போக மாட்டாங்க, நம்மளுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இது 6வது விஷயம். 7வது விஷயம், 7வதாக இயேசு எப்படி ஊழியம் செய்தார்? ஜப வீரராயிருந்து ஊழியம் செய்தார். ஜப வீரராயிருந்து ஊழியம் செய்தார். எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் எப்படிலாம் ஜபம் பண்ணாரு என்று அங்கே நம்ம பார்க்க முடியும். அதனால நமக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே, வெள்ளிக்கிழமையா சொன்னார் ஐயா, ஊழியத்துல என்னையா சக்சஸ் அப்படின்னாக்கா என்ன சொன்னாரு? ஜபம். 3 சக்சஸ் இருக்குது, 3 ரகசியங்கள். முதல் ரகசியம் ஜபம், 2வது ரகசியம் ஜபம், 3வது ரகசியம் ஜபம். இதனால்தான் நான் சக்சஸ்ஃபுல்லா உலகத்துல ஊழியம் செய்யறேன். அப்புறம் ஒரு ஜபம் நமக்கு ஒன்று இருக்கணும். நிறைய ஜப வீரர்கள் நம்ம இருந்தாதான் மத்திய 26:41 படி பாவங்களை விலக்கிக் கொள்ள முடியும். நீங்கள் சோதனைகளுக்குள்ளே உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இன் அட்வான்ஸா பிரேயர் பண்ணுங்க. சோதனைகள் விலகி போகும் அப்படின்ற ஆண்டவர். அப்ப நம்ம ஜப வாழ்க்கை இருந்தா சோதனைகளை விலக்கிக் கொள்ளலாம். ஏசாயா 40:31 ஜப வாழ்க்கை இருந்தா ஆவியினுடைய வல்லமையால நிரம்பலாம். ஆவியுடைய வல்லமையால நிரம்பலாம். இப்படியாக ஜப வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜப வாழ்க்கை இருந்தா நாம சக்சஸ்ஃபுல்லா ஜனங்களுக்கு நம்ம சேவை செய்ய ஜனங்க நம்ம பின்னாடி வருவாங்க. ஆமென். ஜபம் போகலாம், ஜபம் பண்ணி முடிக்கலாம். இந்த 7 விஷயங்கள் சொல்ல ஜனங்களை எப்படி சம்பாதிக்கலாம்? ஒண்ணு, அக்கறையோட ஊழியம் செய்யணும். ஒண்ணு, அன்போடு ஊழியம் செய்யணும். ஏசாமி செய்ததெல்லாம் செய்ததுனால தான் ஜனங்க அவர் பின்னால போயிட்டாங்க. நாம அதெல்லாம் அத மாதிரி ஊழியம் செய்து நம்ம பின்னால வந்துருவாங்க ஜனங்க. இப்ப சொல்லுங்க, அக்கறையோட ஊழியம் செய்தார், அன்போடு ஊழியம் செய்தார், நல்ல பிரசங்கங்களை பண்ணினார், ஞானத்தோடு ஊழியம் செய்தார், குறை குற்றம் இல்லாமல் ஊழியம் செய்தார், தியாகத்தோடு ஊழியம் செய்தார், ஜபம் ஊழியம் செய்தார். இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஜனங்க வருவாங்க, நிறைய ஜனங்க. ஆகவே இந்த மாதிரியான அனுகூலத்துல கர்த்தருக்காக சேவை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஜபம் செய்வோம். அவன் அதை வாங்கி அப்படியே போட்டுறாதீங்க, எழுதி வச்சிடாதீங்க, யூஸ் பண்ணுங்க. அவன் சொல்றேன், ஐயா சொன்ன காரியங்கள் செஞ்சா சபை கட்டப்படும், நீங்க கட்டப்படுவீங்க. அவன் அல்லேலூயா. உங்க சபை கட்டப்பட்டா
நீங்க கட்டப்படுவீங்க. ஆமென். ஆத்மாவை சேர்த்துக்கு நிறைய வழிகள் ஐயா சொன்னாரு. தனிநபர் ஊழியம், தனிநபர் ஊழியம் ரொம்ப முக்கியம். செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். அதான் நீங்க அதை முயற்சி செய்யுங்க, அதுக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க. ஆமென். கடைசியா சொல்லி முடிக்கும் ஜெபம் ரொம்ப வேல்யூ உள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயும் ஜெபம் இருந்தது, செகண்ட் பாயிண்ட்லயும் சொன்னது போல எப்போதும் ஜெபம். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஊழியக்காரர்களுக்கு ஜெபம் அவசியம். ஆமென். அதான் ஜெபம் பண்ணுங்க. யோகா செய்ய வந்து இப்பொழுது பாலை பரவாயில்ல கத்துக்கள் காணிக்கை செலுத்துவோம். சந்தா செலுத்தாலும் சந்தா செலுத்த